ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக பீட்ரூட் சாதம் காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 25 கிராம் வறுத்த வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் 2 நிமிஷம் வறுத்துடலாம். கறியிடக்கூடாது, பொன்னிறமாக வறுத்துடலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாக வதக்கிடக்கூடாது. இந்த அளவு வறுத்தெடுத்தால் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ திருவி எடுத்த 400 கிராம் பீட்ரூட்டை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வதக்கும் போதே பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பீட்ரூட்டில் இருக்க தண்ணியிலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்தா ரொம்ப குலைவாக வெந்துக்கிட்டு டேஸ்ட்டே மாறிடும். 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ 4 ஸ்பூன் மசாலா பொடி சேர்த்துடலாம். இந்த மசாலா பொடி நான் வீட்டிலே ரெடி பண்ணது. இந்த மசாலா பொடி எப்படி செய்யணுங்கிற வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மசாலா பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பொரியலுக்கு கூட இதை சேர்த்து செய்யலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடியில் மிளகு நல்லா தூக்கலாக சேர்த்துருக்கேன். குளிர் நேரம் மிளகு ரொம்ப சேர்த்தா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த பொடி ரெடி பண்ணினீங்கன்னா மிளகு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை மிளகு தூக்கலாக தேவைன்னா அதே அளவு சேர்த்து பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி. பீட்ரூட்டு இனிப்பு தான், நம்ம மசாலா எதுவும் சேர்க்கலை. ஆனால் இந்த பொடியை சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டே மாறிடும். நீங்கள் பீட்ரூட்னே சொல்ல மாட்டீங்க, அந்த அளவுக்கு சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம். கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பீட்ரூட்டு சாதம் எல்லாம் நல்லா கலந்து வரணும். கிளறும்போது சாதம் உடஞ்சிராமல் நல்லா உதிரி உதிரியாக கலந்து எடுத்துக்கோங்க. பீட்ரூட்டும் துண்டு துண்டாக அங்கங்கே இருந்துடக்கூடாது, நல்லா கலந்து எடுத்துடணும். சாதம் வடித்து கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் கலந்து ஆற வச்சுருந்தேன். கிளறும் போதே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா தேவைக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சாதம் வடிக்கும்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் வடித்து ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது, சாதம் வேகாமலும் இருந்துடக்கூடாது. இந்தமாரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பூ காலிஃப்ளவரை எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கல்லுப்பும் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை ஆற வச்சிடலாம். நீங்கள் வெந்நியில் ரொம்ப நேரம் போட்டிருந்தீங்கன்னா அந்த சூட்லேயே காலிஃப்ளவர் வெந்துடும். அதனால் 1 நிமிஷத்துலேயே டக்குன்னு எடுத்துருங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காலிஃப்ளவரை ஆற வச்சுருக்கேன். அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு,
2 ஸ்பூன் கடலை மாவு, வத்தல் பொடி 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தூளுப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் தயிர். கலருக்காண்டி கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துருங்க. ரொம்ப தண்ணியாகவும் கலந்துடக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் கலந்து எடுத்துடக்கூடாது. இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஆற வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்து மசாலாவில் நல்லா கலந்து எடுத்துடலாம். எல்லா காலிஃப்ளவர்லேயும் மசாலா நல்லா படுத மாரி கலந்து எடுத்துக்கோங்க. பூ உடஞ்சிடக்கூடாது, ஆனால் மசாலாவும் நல்லா கலந்து எடுத்துருக்கணும். பீட்ரூட் சாதமும் காலிஃப்ளவர் 65யும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மசாலா சேர்த்து நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக குலுக்கி வச்சிடலாம். மசாலா எல்லாம் ஊறட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பொரித்து எடுத்துடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலா எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து போய் இருக்குது. இப்போ அடுப்பில் தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துடலாம். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் ஒன்று போல் பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வரும். காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இந்தமாரி நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கோங்க. இதேமாரி எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்துடலாம். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. காலிஃப்ளவர் 65 ரெடி. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் சாதம் காலிஃப்ளவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். சைடிஷாக காலிஃப்ளவர் தான் இல்லை, உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், உங்கள் குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.